கல்கி ஆன்லைன் யூடியூப் சேனல் வழியே இணைந்திருக்கும் மங்கையர் மலர் வாசகர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு நவராத்திரி நவீன சுண்டல்ல பார்க்க போறது சாபுதானா சுண்டல். சாபுதானா சுண்டலுக்கு தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 1 கப், முளைக்கட்டிய பச்சை பயிறு 1/4 கப், பொடியாக நறுக்கிய குடமிளகாய் சிறிதளவு, கேரட் துருவல் சிறிதளவு, பொடியாக நறுக்கிய வெள்ளரி துண்டுகள் சிறிதளவு, இஞ்சி துருவல் சிறிதளவு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு. சாபுதானா சுண்டலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தோம். இப்போ எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். வாணல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஜவ்வரிசியை ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டின ஜவ்வரிசியை நான் இப்போ வச்சுருக்கேன். இதை அடுப்பை மிதமான தீயாக வச்சு இதை போடுங்க. ஒரு 2 நிமிஷம், ஒரு மீடியம் ஃப்ளேம் கூட வைக்கலாம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இது அவ்வளோ அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது முளைக்கட்டிய பச்சை பயிறு அல்லது முளைக்கட்டிய கொள்ளு இருந்தால் கூட ஓகே. இஞ்சி துருவல், கேரட் துருவல், பொடியாக நறுக்கிய குடமிளகாய், பொடியாக நறுக்கிய வெள்ளரி துண்டுகள், செய்கிறப்பே சாப்பிடணும்னு தோணுது இல்லையா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சுண்டல் சாப்பிட்றதுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குற தருவாயில் கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. சூடான சுவையான சாபுதானா சுண்டல் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் சொல்லுங்கள். நவராத்திரினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நீங்கள் இந்த மாதிரி விதவிதமாக சுண்டல் செஞ்சு தாம்பூலம்லாம் எல்லாருக்கும் கொடுப்பீங்க தெரியும். பட் அதே சமயம் தாம்பூலம் கொடுக்குற நேரத்தில் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் வேலை செய்கிற பணிப்பெண்கள் இருப்பாங்க, தெருவை க்ளீன் பண்ணுற ஆட்கள் இருப்பாங்க. இவங்களுக்கும் ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ இல்லை ஒரு குட்டி கண்டெய்னர்லேயோ நீங்கள் அன்றைக்கி என்ன செய்கிறீங்களோ அந்த நைவேத்தியத்தையும் அந்த சுண்டலையும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இல்லைங்களா? அடுத்தவங்க சந்தோஷப்பட்டாலே நம்ம சந்தோஷமாக இருப்போம். அதுதானே கரெக்டு? அப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுடைய உறவுகளுக்கெல்லாம் நீங்கள் தாம்பூலம் கொடுப்பீங்க, அதை நான் சொல்லவே வேண்டாம். பட் அவங்க கூட ஒரு குட்டி குட்டி பிள்ளைங்க வரும், அவங்களுக்கெல்லாமும் நீங்கள் இல்லைன்னா போர் அடிக்கும் இல்லைங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு குட்டி குட்டி பொம்மைங்க ஏதாவது வாங்கி வச்சுருக்கலாம் இல்லையா? ஸ்கெட்ச் பென்சில், க்ரையான்ஸு, இல்லை வாட்டர் கலர் பெயிண்டிங்ஸ், இல்லை ஒரு ஏதாவது ஸ்லோகம் புக்கு இல்லையா கதை புக்குகள், இந்த மாதிரி ஏதாவது நிறைய வச்சுருந்து அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அதே மாதிரி அவங்களுடைய கணவன்மார்களாகவும் வந்திருப்பாங்க, அவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு டிப்ஸ், அதாவது ஒரு பர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு டவல், குட்டி குட்டி டவலாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள், ஏதோ வித்தியாசமாக வரும். இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக எல்லாரோடையும் நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க. நவராத்திரிக்கு நவீனமயமாக ஒரு 9 சுண்டலை நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை வீட்டில் செய்யுங்க. எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கல்கி ஆன்லைனுடன் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி, வணக்கம். www.kalkionline.com